நின்று கொண்டிருந்த லாரி மீது சரக்கு வாகனம் மோதி விபத்து. வாகனத்தில் சிக்கியவரை மீட்ட தீயணைப்பு துறையினர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது மினி சரக்கு வாகனம் மோதி சிக்கிய ஓட்டுநர். தர்மபுரியில் இருந்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு காய்கறிகளை மகேந்திரா பொலிரோ வாகனத்தில் ஏற்றி வந்தவர் ஓட்டுநர் அருள்மூர்த்தி சிக்கிய நிலையில் அவரை சாதுரியமாக மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த தீயணைப்பு துறையினர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல். தர்மபுரியிலிருந்து சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டுக்கு காய்கறிகளை மகேந்திரா பொலிரோ வாகனம் மூலம் ஏற்றிக்கொண்டு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்று கொண்டிருந்த போது காஞ்சிபுரம் அருகே காரப்பேட்டை பகுதியில் பொன்னேரி கரை மேம்பாலத்தின் மீது நின்று கொண்டிருந்ததாக கூறப்படும் லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மகேந்திரா பொலிரோ வாகன ஓட்டுநர் அருள்மூர்த்தி வாகனத்தில் சிக்கினார். இதனை அடுத்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காஞ்சிபுரம் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி சாதுரியமாக அருள்மூர்த்தியை மீட்டு 108 அவசர ஊர்தி மூலம் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பொன்னேரிக்கரை போலீசார் வாகனத்தை பறிமுதல் செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து மிகுந்த சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கனவு தமிழகம் செய்தி சேனலை பாருங்கள். நன்றி.